السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصليه الكريم أما بعد ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கியவனாக மேலும் அந்த அல்லாஹ் ஜல்ல வஅலா நமக்கு கடமையாக்கிய தொழுகைகளில் ஒரு தொழுகையான ஃபஜ்ருனுடைய தொழுகையை தொழுதவர்களாக, இன்னும் குறிப்பாக ஜமாஅத்தோடு தொழுதவர்களாக, அவனிடத்திலே நன்மை எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கின்ற ஒரு சிறு பிரார்த்தனையோடு எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றோம். அன்பிற்குரித்தான உறவுகளே, சகோதரர்களே, நாமெல்லாம் சொர்க்கத்தை கட்டாயமாக்கக்கூடிய காரியங்கள் என்ற அடிப்படையிலே பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையிலே இதுவரை கிட்டத்தட்ட 14 செய்திகளை பார்த்திருக்கிறோம். அதை தொடர்ந்து நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், குழந்தைகளை பற்றி. அதாவது குழந்தைகள், ஒருவருடைய குழந்தைகள் மரணித்து விட்டால் அது ஒருவனுடைய தந்தைக்கும் தாய்க்கும் என்ன சிறப்பு என்பதை குறித்து அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அண்ணலம் பெருமானார் அவர்கள் குறிப்பிடும்போது சொல்லுகிறார்கள், மாமினன் நாசி மின் முஸ்லிமின் தொஃபா லஹு சலாசுன் லம் யபுலுகு அல் ஹின்ஸ். அதாவது ஒரு முஸ்லீமுக்கு, ஒரு முஸ்லீமான ஒரு மனிதருக்கு பருவ வயது அடையாத 3 குழந்தைகள் மரணித்து விட்டது என்று சொன்னால், தொடர்ந்து 3 குழந்தைகள் ஒரு தந்தைக்கு மரணித்து விட்டது என்று சொன்னால், அதில் அவர் பொறுமையாக இருந்தார் என்றால், இல்லா அத்ஹல உல்லாஹுல் ஜன்னா பிஃபத்லி ரஹ்மதிஹி இய்யாஹும், அவர்கள் மீதுள்ள கருணையின் காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சொர்க்கத்திலே நுழைவிக்கிறான், சொர்க்கத்திலே நுழைவித்து விட்டான், சொர்க்கத்திலே பிரவேசிக்க செய்கிறான் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது ஒரு மனிதருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை மரணித்து விட்டது, அவர் அப்பையும் பொறுமையாக இருக்கிறார். 2வது குழந்தை பிறக்கிறது, அதுவும் மரணித்து விட்டது. 3வது குழந்தை பிறக்கிறது, அதுவும் மரணித்து விட்டது என்று சொன்னால், இந்த நேரத்திலே அவர் பொறுமையாக இருந்தார் என்று சொன்னால், இந்த நேரத்திலே அவர் பொறுமை காத்தார் என்றால் அல்லாஹ்விடத்தில் அவருக்குரிய கூலி என்னது? சொர்க்கமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அவர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் சொர்க்கத்தில் நுழைவிக்கிறான். மேலும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு ஹதீஸிலே சொல்லும்போது சொல்லுகிறார்கள், லா யமூது லி அஹதின் மினல் முஸ்லிமீன ஸலாஸத்துன் மினல் வலதி லா தமஸ்ஸஹுன் நார் இல்லா தஹில்லத்தல் கஸம். அதாவது ஒரு முஸ்லீமுடைய மக்களில் 3 பருவம் வயது அடையாத 3 பேர் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால், அவரை, அதாவது அந்த தந்தையை, தாயை நரகம் தீண்டாது. நரகம் என்னது? அந்த தாய் தந்தையரே தீண்டாது. மேலும் உங்களிலே யாராவது நரகத்தை கடக்க முடியாது என்கின்ற அந்த சூழ்நிலை இருந்தது என்று சொன்னால், நரகத்திற்கு செல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு சொன்னால், அது இவர்களுக்காகத்தான் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணிட்டான், நீங்கள் நரகத்தை கடந்தாகணும் என்கின்ற அந்த சத்தியம் இட்டதின் காரணத்தினால் அவர் நரகத்தை கடக்க மட்டும் செய்வார் என்பதாக என்ன பண்ணுறார் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். அதாவது இப்போ ஒருத்தருக்கு 3 குழந்தை பிறந்து மரணித்து விட்டு அவர் அதில் பொறுமை காத்து அல்லாஹ்விற்காக வேண்டி பொறுமையாக இருந்தார் அப்படின்னு சொன்னால், அவரை நரகம் தீண்டவே தீண்டாது. அவருக்கு சொர்க்கம், அதாவது நரகம் செல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருவர் கடக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒருவர் இருக்குமானால் அது இவருக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நரகத்தை அனைவரும் கடந்தாகணும் என்கின்ற ஒரு சத்தியத்தை வைத்திருக்கிறான். அதனால் அவர் நரகத்தை மட்டும் கடப்பார் என்பதாக என்ன பண்ணுறாங்க அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். இது என்ன, 3 பிள்ளைகள் மரணித்தால், இதுவே 2 பிள்ளைகள் மரணித்தால் என்பதாக சொல்லும் பொழுது 16வது செய்தியாக அண்ணலம் பெருமானார் சொல்லுகிறார்கள், மாமின் குன்ன இம்ராத்தன் துகத்திமு ஸலாஸத்துன் மின் வலதிஹா இல்லா கான லஹா ஹிஜாபன் மினன் நார். அதாவது அதே போன்று உங்களில் ஒரு 3 குழந்தை இருந்து மரணித்து விட்டது என்று சொன்னால், அது அவருக்கு நரகத்தினுடைய திரையாக இருக்கிறது. நரகத்துக்குள்ளே என்ன பண்ண முடியாது, அவரால் போக முடியாது. உடனே ஒரு பெண்மணி என்ன பண்ணுறாங்க, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், வஸ்னைனி ஃபகால வஸ்னத்தைனி ஃபகால வஸ்னைனி என்பதாக என்ன பண்ணுறாங்க அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், 3 குழந்தைகள் இருந்தால் மரணித்தா சொர்க்கம், அதாவது நரகத்தில் திரையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்புறம் 2 குழந்தைகள் மரணித்தா என்ன யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 2 குழந்தை மரணித்தாலும் அவங்க நரகத்திற்கு திரையாக இருப்பார்கள், நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்பதாக என்ன பண்ணுறாங்க அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்படின்னா 3 குழந்தை தொடர்ச்சியாக மரணித்தாலும் அவருக்கு சொர்க்கம் நிச்சயம். 2 குழந்தை தொடர்ச்சியாக மரணித்தாலும் சொர்க்கம் நிச்சயம். யாருக்கு? அதில் அவர் பொறுமை காக்கணும்.
இருக்கணும். மரணித்து விட்டது என்று சொன்னால், பிள்ளைகள் அந்த நேரத்தில் மரணித்து விட்டது என்று சொன்னால் அதில் அவர் பொறுமை காத்து அல்லாஹ்வினுடைய அந்த கதிரை அவர் நம்பியவராக, அதில் அவர் என்னது அந்த அல்லாஹ்வினுடைய அந்த கதிரில் நப்பாசை அடையாமல் நிராசை அடையாமல் இருந்தார் என்று சொன்னால் அவருக்குரிய கூலி என்னவாக இருக்குது? சொர்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் இந்த அதாவது இதெல்லாம் மரணித்தால் இன்னும் பிள்ளைகளை சரியான முறையில் வளர்த்தாலும் அதுக்கு என்ன இருக்குது? நமக்கு சொர்க்கம் என்பது இருக்குது. அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒருவருக்கு 3 பிள்ளைகள் இருக்குது அல்லது 3 சகோதரிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பெண்களுக்கு அவர் நல்ல உபகாரம் செய்தார் என்று சொன்னால், அந்த பெண்களுக்கு அவர் அழகிய முறையிலே உபகாரம் செய்தார் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதரை சோனத்திலே நுழைக்காமல் இருக்க மாட்டான் என்பதாக என்ன பண்ணுறாங்க அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒருத்தருக்கு 3 சகதிகள் இருந்தாலும் சரி, 3 மகள்கள் பிள்ளைகள் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நல்ல முறையில் உபகாரம் செய்தார் என்று சொன்னால் அவர்கள் சொர்க்கம் செல்லக்கூடியவராக இருக்கிறார்கள். மேலும் அண்ணலம் பெருமானார் 18வது செய்தியாக, இது சொன்னது 18வது செய்தியாக சொல்லும்போது சொல்லுகிறார்கள், யாருக்கு இரு பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க, அந்த 2 பெண் குழந்தைகளை பருவ வயது அடைகின்ற வரை நல்ல முறையில் அவங்கள சரியான சாலிஹைனான முறையில் வளர்த்து அவர்களுக்காக வேண்டி செலவு செய்கிறாரோ அவரும் நானும் மறுமையில் இவ்வாறு இருப்போம் என்பதை என்ன பண்ணுறாங்க அண்ணலம் பெருமானார் அவர்களுடைய 2 கையை காட்டி சொல்கிறாங்க. அதாவது அவரும் நானும் மறுமையில் எப்படி இருப்போம்? யாருக்கு அப்படின்னு சொன்னால், தனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருந்து அந்த பெண் பிள்ளைகளை யார் சரியான முறையிலே வளர்த்து எடுக்கிறாரோ, அவர்களுக்காக வேண்டி செலவு செய்கிறாரோ அவரும் நானும் மறுமையிலே இவ்வாறு இருப்போம் என்பதை என்ன பண்ணுறாங்க அண்ணலம் பெருமானார் 2 கைகளையும் 2 விரல்களையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து என்ன பண்ணுறாங்க சொல்லி காட்டுறாங்க. இப்படி பெண் பிள்ளைகளுக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு தரணும் அப்படின்னு சொன்னால், ஏன் இவ்வளவு சிறப்பு கொடுத்துருக்குறாங்க? பெண் பிள்ளைகள்னாவே சொர்க்கத்தில், அதாவது அவர்களை சரியான முறையில் வளர்த்துட்டா சொர்க்கம் நிச்சயம். ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அன்றைய காலத்தில் ஜாஹிலியா காலத்தில் அப்படின்னு சொன்னால் பெண் பிள்ளைங்க அப்படின்னு சொன்னாவே அபசகுணமாக ஒரு துர்ச்சகுணமாக என்ன பண்ணானுங்க நினைச்சானுங்க. அந்த பெண் பிள்ளைகளை புதைக்கக்கூடியவர்களாக, பெண் பிள்ளைகள் பிறந்தார்கள் என்று சொன்னால் உயிரோடு புதைக்கக்கூடியவர்களாக அல்லது அவர்களை கொல்லக்கூடியவர்களாக என்ன பண்ணுறாங்க அன்றைய காலத்து மக்கள் இருந்தாங்க. அதனால் அவர்களை அதை விட்டு மீட்டெடுக்க வேண்டும், அவர்களை அதை விட்டு காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணுறாங்க அல்லாஹ்வினுடைய தூதர் இது போன்ற இந்த சிறப்புகளை சொல்லி அவர்கள் என்ன பண்ணுறாங்க மாற்றுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதான் அழகாக சொல்கிறான் பாருங்க அவர் அருமறையாம் பொதுமறையில், வைதா புஷ்ஷிர அஹதுகும் பில் உன்ஸா, வைதா புஷ்ஷிர அஹதுகும் பில் உன்ஸா, அதாவது அந்த மக்கள்கிட்ட உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சுப செய்தி சொல்லப்பட்டால், அந்த பெண் மக்கள்கிட்ட போய் அல்லாஹ் தஆலா சொல்கிறப்ப எப்படி சொல்கிறான் பாருங்க, பெண் குழந்தை என்றாலே சுப செய்தி அப்படிங்கிற அந்த சுப செய்தி அந்த மக்கள் ஒருவர்கிட்ட சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், வொல்ல வஜுஹு, அவருடைய முகம்லாம் என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னால் கருகருத்து போயிடுது, அவர் முகம் கருத்து போயிடுது. முஸ்வத்தன் வஹுவ கதீம், முஸ்வத்தன் வஹுவ கதீம், அதாவது அவருடைய முகம் கருத்து விடுகிறது, மேலும் அவர் கோபம் அதிகப்படுகிறார், கோபமாகி விடுகிறார். பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொன்னால், சுப செய்தியாக சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அவர் கோபப்படுகிறார், இன்னும் அவருடைய முகமெல்லாம் கருத்து விடுகிறது. அவர் எப்படி என்றார் அப்படின்னு சொன்னால், யத்தவாரா மினல் கௌமி மின் சூஇ மா புஷ்ஷிர பிஹி அதாவது அந்த பெண் குழந்தை நன்மாராயம் என்று கூறப்பட்டோனே அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவருடைய எண்ணம் எதுவாக அமைது அப்படின்னு சொன்னால், இந்த சமூகத்தார் நம்முடைய இந்த சமூகத்தார் இதை கெடுதிக்காக நம்மை ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இந்த பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு என்னை ஏதாவது அதாவது மரியாதை குறைவாக ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினச்சி அந்த பெண் குழந்தையை ஒழிச்சு வைக்க பார்ப்பாராம். அல்லாட்டி அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், அந்த பெண் குழந்தையை இழிவாக கருதக்கூடியவராக இருப்பார், அல்லது அந்த பெண் குழந்தையை உயிரோடு மண்ணிலே எப்படி புதைப்பது என்பதாக அவர் நினைப்பார் என்று என்ன பண்ணுறார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய அந்த நிலையை குறித்து சொல்லி காட்டுகிறார். அப்படின்னா அந்த காலத்து மக்கள் எப்படி இருந்தாங்க? பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது அபசகுணமாக கருதக்கூடியவங்களாக இருந்தாங்க. தன்னுடைய மக்கள் அதனால நம்மளை மரியாதை குறைவாக பேசுவாங்களோ, மரியாதை குறைவாக எண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளை ஒழிச்சு வைக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. இல்லாட்டி அந்த குழந்தையை மண்ணுக்குள் போட்டு புதைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதனால தான் என்ன பண்ணுறாங்க அல்லாஹ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் சொல்லுகிறார்கள், யார் இரண்டு பெண் குழந்தைகளை சரியான முறையில் வளர்த்து எடுக்கிறார்களோ அவருக்கு என்னது அவரும் நானும் மறுமையில் இவ்வாறு இருப்போம் அப்படின்னு சொன்னால் சொர்க்கத்திற்கு அவருக்கு நிச்சயம் என்பதை என்னது நம்மால் புரிய முடிகிறது. ஆக இன்றைக்கு நாம் செய்திகளை பார்த்து என்ன செய்தி அப்படின்னு சொன்னால், முதல் செய்தி என்ன பார்த்தோம்? 3 குழந்தைகள் பிறந்து மரணித்து விட்டது என்று சொன்னால் அவருக்கு என்னது சொர்க்கம் கட்டாயமாகிறது. அடுத்தாவது 16வது செய்தி என்னது? 2 குழந்தைகள் இருந்தாலும் 2 குழந்தைகள் மரணித்தாலும் அவருக்கு என்னது சொர்க்கம் நிச்சயமாக இருக்கிறது. 17வது செய்தி என்னன்னு சொன்னால்,
மூன்று சகோதரிகள் 3 பிள்ளைகள் சரியான முறையில் வளர்க்கப்பட்டால் சொர்க்கம் நிச்சயம். அதுவே 2 பிள்ளைகள் இருந்தாலும் 18 2 பிள்ளைகளுக்கும் சரியான முறையிலே சாலிகான முறையில் வளர்த்தெடுத்து அவர்களுக்காக நீ செலவு செய்தாலும் சொர்க்கம் நிச்சயம் என்பதை நம்ம அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரைக்கு திரையிடுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.